ஹாய் மக்களே, இன்றைக்கி புட்டு தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி ராகி மாவும் கம்பு மாவும் கலந்து எடுத்துக்கிட்டோங்க, 2 மாவு மிக்ஸ் பண்ணி. இப்போ இந்த மாவில் சுடுதண்ணி லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிக்கணுங்க தண்ணி ஊற்றி. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. தண்ணி இந்த அளவுக்கு தாங்க ஊற்றி பிணையணும். அப்புறம் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. தட்டில் துணி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இப்போ மாவள்ளி இதில் வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டுக்குங்க மாவை. பாருங்கள், எல்லா மாவையும் இப்படி வச்சாச்சுங்க. வச்சு மூடி போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். புட்டு இப்போ வெந்துருச்சுங்க. எடுத்ததெல்லாம் புட்டை பாருங்கள், புட்டு நல்லா உதிரியாக வந்துடுச்சுங்க. இன்றைக்கி வந்து இட்லி சட்டியில் செஞ்சுருக்கேங்க. இது மாதிரி கொழா புட்டு செஞ்சுக்கலாங்க, கொழா புட்டு மாதிரி. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இது கம்பு ராகியெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.